த்ரிஷா இல்லனா நயன்தாரா அப்படின்ற அடல்ட் காமெடி படத்தையும், அட்ரஸ் இல்லாமல் போன அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தையும், பகீர் என பதற வைத்த பகீரா படத்தையும், மார்க்கண்டனி என்ற அடாவடி காமெடி படத்தையும் இயக்கியவர் தான் ஆதிக் ரவிச்சந்திரன். திடீர் வாய்ப்பாக அஜித் நடிக்கும் படத்தை இயக்குற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருந்துச்சு. ஒரு ஃபேன் பாய் படமாக அந்த படம் இருக்கும் அப்படின்னு பேசி என்னமோ கொடுத்து படத்தை ஓட வச்சுட்டாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 200 கோடி வசூல கடந்துருச்சு அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாகவும் அறிவிச்சிட்டாங்க. சில தினங்களுக்கு முன்பு இந்த படத்தோட வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி சென்னையில நடந்துருந்துச்சு. அதுல இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் பேசி முடிக்கும் போது ஐ லவ் யூ அஜித் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் நான் எனது மனைவியிடம் ஐ லவ் யூ சொன்னதை விட உங்களுக்கு தான் அதிகமா ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன். அதுதான் உண்மையும் கூட. என் மனைவியை விட உங்களை தான் சார் நான் அதிகம் நேசிக்கிறேன். என்னுடைய பெற்றோர்களுக்கு அடுத்து எனது வாழ்க்கையில இருப்பது நீங்க தான் சார் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சாரு ஆதிக் ரவிச்சந்திரன். சோ இதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அதுலயும் குறிப்பா ஆதிக்குடைய மனைவி வேறு யாரும் இல்ல, மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனுடைய பேத்தி, அதாவது நடிகர் பிரபுவுடைய மகள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ இருவருக்கும் திருமணமாகி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிருச்சு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம குட் பேட் அக்லி படத்தோட என் டைட்டில் கார்டு வரும்போது படத்தோட பிஹைண்ட் தி சீன்ஸ் காட்சிகள் அதுல போட்டிருப்பாங்க. அப்ப அஜித்துடைய கால்ல ஆதிக் விழும் காட்சியும் அவரது கையை முத்தமிடும் காட்சியும் இடம்பெற்றிருக்கும். தன்னுடைய ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் கிளப் ஆரம்பிச்சு குடும்பத்துக்காக நேரத்தை செலவிடாம எனக்கு பின்னாடி வரக்கூடாது அப்படின்றதுக்காக பல வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது பீக்ல இருந்த டைமே ஃபேன்ஸ் கிளப்ப கலைத்தவர் தான் நம்ம ஏகே அஜித். சோ அவரை தலை அப்படின்னு சொல்லி கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை தாண்டி கடவுளே அப்படின்ற ஒரு வார்த்தையை ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அறிக்கையை விட்டுட்டாரு அஜித். அப்படிப்பட்ட அஜித் குட் பேட் அக்லி படத்தோட என் காட்டுல இந்த ஆதிக் செய்த விஷயங்கள், அதாவது காலில் விடுகிறது, அதை தாண்டி பாஷா பாய்க்கு முத்தமிடுற மாதிரி கையை தொட்டு முத்தமிடுறது அப்படின்னு சொல்லி காட்சிகளை எப்படி அந்த படத்துல வைக்கிறதுக்கு அனுமதிச்சார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இப்ப எழுந்திருக்கு. மேலும் நன்றி விழாவில் ஆதிக் பேசின அந்த விஷயத்துக்கும் அஜித் என்ன ரிப்ளை கொடுத்திருப்பாரு அப்படின்னு தெரியல. சிவாஜி குடும்பத்தினர் மீது அதிக மரியாதை வச்சிருக்கும் அஜித் ஆதிக்குடைய இந்த பேச்சை கண்டிப்பா தண்டித்திருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த பட வாய்ப்புக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர், அதாவது பண வாய்ப்பு கிடைக்காத ஒரு சில டைரக்டர்ஸ் கோடம்பாக்கத்துல நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனை கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்களாம். இவன் ஒரு சில உதவி இயக்குநர்கள் பேசுவதை கூட காதுல கேட்கக்கூடியதாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்படியான பேச்சுக்களுக்கும் அஜித் ஒரு அறிக்கை மூலமாக முற்றுப்புள்ளி வைப்பாரா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா அவர் முழுக்க முழுக்க ஃபேன்ஸ் இப்படி பண்ண வேணாம் அவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாரு. பட் செலிபிரிட்டியா இருக்கிறவங்க இப்படி பண்றது சரியா அப்படின்றது தெரியல. அவங்களுக்கும் அஜித் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னார் அப்படின்னா கண்டிப்பா ஃபேன்ஸும் இதை பார்த்து இதை பழக மாட்டாங்க அப்படின்றது எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு. சோ பொறுத்து பார்க்கலாம். சாதாரண ஃபேன்ஸுக்கு ஒரு நியாயம், செலிபிரிட்டி ஃபேன்ஸுக்கு ஒரு நியாயம் அப்படின்னு அஜித் நடந்துக்க போறாரா, இல்ல எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண போறாரா அப்படின்னு சொல்லி.